சூழ்நிலையிலும் நடந்தாலும், இருந்தாலும், படுத்தாலும், உறங்கினாலும், உண்டாலும் இயேசு நாமத்த சொல்லிக்கிட்டே இருங்க. ஏங்க சமைக்கிறீங்கங்க. "ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா" அப்படின்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? சொல்லலாம். காலையில எழுந்திருக்கிறீங்க. "நன்றி ஏசப்பா, கை கால்லாம் நல்லா இருக்குதப்பா, விழுந்து போகலப்பா, நன்றி, நன்றி. ஸ்தோத்திரம் ஏசப்பா" சொல்லி பாருங்கங்க. ஏசுநாமம் சொல்லிக்கிட்டே நடங்க. டாய்லெட் போறீங்களா? ஏசுநாமம் சொல்லிக்கிட்டே போங்க. தண்ணி அள்ளி மூஞ்ச கழுவுறீங்களா? "நன்றி அப்பான்னு" சொல்லுங்க. "ஏசப்பா நீ என்னோட இருக்கிறீர் ஆண்டவரே. எனக்குள்ளே இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்" அப்படின்னு சொல்லி பாருங்க. எவ்வளோ பெரிய வல்லமை வருதுன்னு பாருங்க. சோம்பேறித்தனமா இருந்துகிட்டு இன்னும் கொஞ்சம் தூங்கலாம். போத்திக்கிட்டு கொஞ்சம் தூங்கலாம். கால நீட்டிக்கிட்டு கொஞ்சம் தூங்கலாம். கால குறுக்கிக்கிட்டு கொஞ்சம் தூங்கலாம். அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு வராதுங்க. எப்போ? இயேசு நாமத்த சொல்லி ஜெபிக்கும் பொழுது. இயேசு நாமத்த சொல்லி துதிக்கும் பொழுது, சாத்தான் ஓடுவான். ஆமென். ஆமென்.